நான் ஒயிட் சன்னாவை நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு. காலையில் இதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். இது 150 கிராம்ஸ் ஆஃப் சன்னாவை ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வேக வைக்கலாமா? நம்ம கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்தாச்சு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த கொண்டக்கடலை அதில் தண்ணியில் மூங்கின மாதிரி இருக்கும் அளவு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வேக போடணும். இப்போ வேக போட போகிறேன் நான் குக்கரில். இப்போ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக 2 வெங்காயம், ஒன்று கொஞ்சம் சின்னதாக. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா 2.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். சென்னா குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமிங்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், நீளமாகவும் கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நல்லா வதக்கின பிறகு அரைக்க தான் போகிறோம். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணணும், அதுதான். இப்போ நான் நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதுமானது. இதை இப்போ நல்லா ஆற வைக்க போகிறோம். இதை மாதிரி வச்சு கட் பண்ணோம்னா கட் ஆகணும். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. சிம்மில் வச்சு தான் வதக்கியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நம்ம இரும்பு சட்டி எடுத்துருக்கோம். வெங்காயம் வதக்கின அதே இரும்பு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இதை மாதிரி வதக்கிட்டுருக்கோம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காய பேஸ்ட்டு ரெடியாக அரைச்சிருக்கு. அதை வந்து சேர்க்க போகிறோம். இதை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரௌன் ஆகுது. இப்போ நான் வெங்காய பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட்டை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற சால்ட்டு சேர்க்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா சேர்த்து வதக்க போகிறேன். இது வந்து நல்லா வெங்காய பேஸ்ட்லாம் எதுவுமே பச்சை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை சிம்மில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். நம்ம வெங்காயம் அரைச்ச அதே மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அது கூட 5 பீஸ் பாதாம், இது 2ஐயும் சேர்த்து அரைக்க போகிறேன். பாதாமை தனியாக அரைச்சா 5 பீஸ் அரைப்படாது. அதனால் தக்காளி கூட சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போகிறேன். நம்ம தக்காளியும் பாதாமும் ஒன்றா போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டு வதங்கப்பட்டுருக்கு. சிம்மில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். சிம்மில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இது கூட அதை சேர்க்க போகிறேன்.
தக்காளி பேஸ்ட்டை நல்லா அது மாதிரி கிண்டி விட்ருக்கோம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட் இருக்குது, அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி இதை மாதிரி அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டு வேகட்டும். சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள், அதை ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாஸெல்லாம் சேர்ந்து வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அப்போதான் காரம் கரெக்டாக இருக்கும். மொத்தம் 1 ஸ்பூன் மல்லி மிளகாத்தூள், அது கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா போட்டு வதக்குறோம். நான் கொண்டக்கடலை சவுண்டு வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வெந்த பிறகு ஆஃப் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ இந்த சென்னாவை இது மாதிரி அமுக்கி பார்த்தா நல்லா ப்ரெஸ் ஆகும். நல்லா அப்படி அமுங்கி போடுறோம். இது நம்ம சென்னா வெந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம மசாலா நல்லா வதங்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா வாசமும் நல்லா இருக்குது. அந்த வாசத்துலேயே நமக்கு எல்லா மசாலாவும் பச்சை வாடை போனது நல்லா தெரியும். தவிர இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். சிம்மில் வச்சே இப்படி வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம ரெடியாக வேக வச்சுருக்க சென்னாவை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சென்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அது கொதித்து வற்றி வர்றப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சென்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்து வேகட்டும். நம்ம சென்னாக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துட்டோம். முன்னாலே நான் வேணாலும் போட்டுக்கலாம். சென்னா போட்டோடனே போட்டிருக்கணும். நேரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் சிம்மில் வந்து வேக வைக்கிறப்ப அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். 5 மினிட்ஸில் நம்மளோட சென்னா மசாலா ரெடியாக இருக்கும். நம்ம சென்னா மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே கொஞ்சம் எண்ணெயாக இருக்கா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம சென்னா மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. சாப்பிட்லாமா? சூடான சப்பாத்தி சென்னா மசாலா ரெடி. சாப்பிட்லாமா?